பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல தேவனுடைய ஜனங்களோடு தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த மகத்தான தேவனுடைய பாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். தகுதியற்ற நம்மை தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Amen. So blessed to be here this morning. I would like to thank Pastor and family and all the church members. என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக, சபையின் போதகருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து பாஸ்டர்கிட்ட லாஸ்ட் இயர் கேட்டேன் இந்த சர்ச் அட்டன் பண்ணுறதுக்கு. அதாவது நான் இங்கே என்னுடைய டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரிக்காக ஆஸ்பெரி தியாலஜிக்கல் செமினரியில் ஐம் டூயிங் மை டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி இன் ஆஸ்பெரி. அது நல்லா வந்திருந்தப்போ பாஸ்டர்கிட்ட ஒரு தமிழ் சர்ச்சில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைக்காக சர்ச் பண்ணப்போ ஐ ஃபவுண்ட் திஸ் அட்லாண்டா தமிழ் சர்ச். அப்போ லாஸ்ட் டைம் கேட்டப்போ பாஸ்டர் அது டைம் எனக்கு செட் ஆகிறதுனால வர முடியல, ஜஸ்ட் ஒன் அட்டன் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு 3 weeks இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலீஷ் சர்வீஸ் இப்படி அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தமிழில் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு கேட்டேன். அப்புறம் இந்த இயர் தெய்வ சித்தமானால் நான் இந்த இயர் வரப்போ நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், அதாவது எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி ஒரு தருணத்தை தருவார்னு ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்டட், பட் இட்ஸ் அ காட்ஸ் பிளான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாக உறுதியாய் அதை கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இந்த காலவெல்லும் கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல ஒருமித்து உயர்த்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கர்த்தருடைய ஜனங்களோடு கர்த்தரை ஆராதிப்பது. அதை விட பெரிதான பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை ஆராதிப்பது தான் ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த காலவெல்ல தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மை ஹோஸ்ட் டாக்டர் ஈனாக் ஃபெர்னாண்டோ அண்ட் சிஸ்டர் ரெபேக்கா. ஷீ இஸ் ஹியர் ரைட் நவ் வித் மீ அண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு என்னை இந்த இடத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வீட்டில் என்னை வைத்து பராமரித்து என்னை ஆதரித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனுடைய அன்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். என்னுடைய சில சாட்சிகளை தேவனுடைய வார்த்தை நேரங்களில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரியோ அப்படியெல்லாம் இல்லை, பாடகரோ வொர்ஷிப் லீடரோ ஒரு பிரசங்கியாளரோ கிடையாது. ஆனால் ஒரு ஐ ஃபீல் ஆல்வேஸ் லைக் அ டாங்கி. எப்படின்னா ஆண்டவரை சுமந்து வந்த ஒரு கழுதை, அது ஒரு பாக்கியம் பெற்றது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இந்த நேரத்தில் என்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். நான் ஒரு ஊழியக்காருடைய குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா பாஸ்டராக இருந்தாங்க தூத்துக்குடியில். ஒரு 3வது குழந்தையா அவங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் என்னை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பெந்தேகோஸ் அனுபவத்தில் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய 14 வயதில் நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக முழு நேரத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணியிருக்கிறப்போ இரவில் என்னுடைய எனக்கு போட்டிருந்த அந்த ஐவி டியூப் கலண்டு, அதாவது நான் தூங்கிட்டுருக்கப்போ அது கலண்டு இருந்ததுனால என்னுடைய ரத்தம்லாம் சரீரத்துலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. இரவில் யாரோ ஒருத்தர் என்னை தட்டி எழுப்புனது மாதிரி என்னை தட்டி எழுப்பின உடனே நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ அந்த லைட்டில் ஆனால் ஃபுல்லாக அந்த ஒயிட் பெட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருந்ததை மாத்திரம் தான் நான் பார்த்தேன். எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டேன். அவங்க பதறி அடித்து ஓடி போய் வெளியில் இருந்த நர்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. என்னுடைய ஐவி டியூப் கலண்டு இருந்துச்சு. ஆனாலும் அந்த இரவு நேரத்தில் நான் விசுவாசித்தேன், எனக்கு ஜீவன் கொடுத்தது ஆண்டவர் என்று சொல்லி, என்னை தட்டி எழுப்பினது அந்த தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லி நான் அன்றைக்கு அந்த இரவு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை அந்த 14 வயதில் முழு நேர ஊழியத்திற்காக கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அதே போல் நான் படித்து முடித்து காலேஜ் முடித்த பின்பாக வேதாகம கல்லூரிக்காக கேரளாவில் காஸ்பல் ஃபார் ஏஷியா பிப்ளிக்கல் செமினாரில் ஒரு 4 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை
கத்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி 2009 ஐ வாஸ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் வித் த யூத் வித் த மிஷன். ஆண்டவர் நல்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸுகளை கத்தர் எனக்கு தந்தார். அதற்காக கத்தரை துதிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என் தகப்பனோடு சேர்ந்து கொஞ்ச நாள் கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கத்தர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் நான் காட் டிவியில் கொஞ்ச நாள் கத்தருடைய ஊழியத்தை செய்தேன் சென்னையில். திடீர்னு எதிர்பாராத விதமாய் என்னுடைய தகப்பன் ஜூலை மாதம் 25ஆம் தேதி அவர்கள் மரித்து போனார்கள். அந்த செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேரும் ஊழியத்தில் இல்லை. ஆனால் நான் ஊழியத்துக்கு படித்தேன். ஆனால் என்னுடைய தரிசனம் எல்லாம் அனாதை பிள்ளைங்க, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மத்தியில் ஊழியம் செய்யணும் தான். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் சபையோ அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சபையினுடைய போதகராக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் கத்தர் என்னுடைய தகப்பனுடைய மரணத்தில் 30வது நாள் அந்த ஆறுதல் ஜெபத்தில் எல்லா ஊழியக்காரர்களும் போதகர்களும் அங்கே வந்திருந்தப்போ அவங்க அபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் எங்களுடைய சபையில், என்னுடைய தகப்பனுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஜனங்கள் விசுவாசிகள் மத்தியில் இருந்தது போல் வெளியில் குடும்பத்தில் இப்படி எல்லாருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வியை ஆண்டவர் அந்த 30வது நாள் அதுக்கு ஆன்சரை கத்தர் கொடுத்தார். எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தூத்துக்குடி பட்டணத்தில் அப்படி ஒரு, அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக ஒருத்தரை பாஸ்டராக அதுவும் ஒரு பெண்ணை பாஸ்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதோ அறிமுகப்படுத்துகிறதோ ரொம்ப கஷ்டமானது. ஆனால் 30வது நாள் டாக்டர் ஸ்டீஃபன் அவர்கள் தூத்துக்குடி டயசிஸில் இருக்கிற பிஷப்பாக இருக்கிற அவர்கள் வந்திருந்தப்போ அவங்க எல்லா ஊழியக்காரரும் சேர்ந்து என்னை ஆர்டைன் பண்ணி என்னை டிக்ளேர் பண்ணாங்க சர்ச்சில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இனி இந்த சபையை பியூலா வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சந்தோஷமாக இல்லை பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னுடைய தகப்பன் 30 ஆண்டுகள் அந்த ஊழியத்தை நடத்தியிருந்தாங்க. திடீர் மரணம், அதே போல் திடீர்னு ஒரு புதிய வித்தியாசமான ஒரு சபையினுடைய பொறுப்பை ஒரு பெண்ணுடைய கையில் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை என்னை கொண்டு செய்கிறத ஜனங்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க, விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்த இடத்துல செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 2013 எனக்கு திருமணமானது. அதுக்கு பின் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நாங்கள் சேர்ந்து ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்து வருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எங்கள் மூலியமாய் கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நான் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கேன். அதனால் என்னைய அதிகமாய் பிரகடனப்படுத்துவதற்காக அல்ல. எங்களுடைய ஊழியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வெப்சைட் கிடையாது. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். லிவிங் காட் அசம்பிளின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எங்களுடைய சர்ச்சுடைய ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமே ஊழியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விசுவாச ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். ஒருவர் நீங்கள் வாசிக்க விரும்பினால் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்ம எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் இந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த இருதயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரும்படியாய் ஒரு விசையாய் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுவீராக. எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிந்து இருக்கிறேன். எங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஆண்டவரே கேள்விகளுக்கும் இந்த தேவைகளுக்கும் ஏற்ற நல்ல வார்த்தையை, அந்த பரலோகத்தின் மன்னாவை பரத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலோ ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளினால், இந்த சபைக்கு ஏற்ற நல்ல வார்த்தையினாலே
கர்த்தருடைய ஜனங்களை நீங்கள் நிரப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் வெறுமையாய் அல்ல, ஒவ்வொருவரும் நிறைவான உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நிரப்பப்பட, உம்முடைய வார்த்தையினால நிரப்பப்பட, தேவ அபிஷேகத்தினால நிரப்பப்பட, ஆண்டவரே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நிரப்பப்பட கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். மறுபடியுமாக எல்லாரும் உங்களுடைய வேத பகுதியை நீங்கள் அதை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகமாக the book of Micah chapter 7 verse 15 turn our Bibles to Micah chapter 7 verse 15. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர்? ஆமென் அல்லேலூயா. இந்த ஆராதனையில் கூட இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் பேசுகிறத நான் பார்த்தேன், உறுதிப்படுத்துகிறத பார்த்தேன். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமென் அல்லேலூயா. நீங்க நிறைய அதிசயங்களை நம்ம பெற்று தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல அமெரிக்காவில் இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தான், அப்படிதானே? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆமென் சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அதே ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் எப்படி அந்த நாளில் நடந்துச்சோ அதே போல இன்றைக்கும் இந்த இடத்துல எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென் அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர், நீங்க இதை தமிழ்ல வாசிக்கிறத விட ஆங்கிலத்தில் நீங்க வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா I will show my wonders அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா as in the days when you came out of the land of Egypt I will show them my wonders. NIV சொல்லுது I will show them my wonders. அதாவது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இங்க தமிழ் பைபிளில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா அந்த இதில் பார்க்கும்போது நான் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க I will show them my wonders. என்னுடைய அதிசயத்தை தம்முடைய ஜனங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? செய்கிறார். அவருடைய அதிசயம். ஏன்னா அவருடைய நாமமே அதிசயம் தான், அவருடைய பேரே அதிசயம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய நாமமே அதிசயமானது. ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் ஆராய்ந்து முடியாத, யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 5:9 வாசிக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் அவர் என்ன செய்கிறாராம்? செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், அதாவது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதை, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? செய்கிறவராக இருக்கிறார். எண்ணவே முடியாது, we cannot count it. அவ்வளோ அதிசயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்கிறார், இனிமேலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் யோபின் 37:5 வாசிக்கும் பொழுது சொல்கிறார், கிரகிக்க முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கிறாரா? செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இந்த காலவெளியிலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளில் நடந்தது போலவே என்ன செய்ய போகிறாரா? உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எடுத்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக நம்ம அப்படி வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் chapter 12 verse 12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம ரீட் பண்ணியிருக்கிறோம். நிறைய பிரசங்கங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், கேட்டிருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 430 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். பார்வோனுக்கு கீழே பயங்கரமான ஒரு கஷ்டம், நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இப்படி இருந்த அந்த ஜனங்கள் ஆண்டவர் மோசேயின் மூலமாய் ஒரு திட்டம் வைத்து இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பிரயாசப்படுறாரு. பாருங்க, இந்த அதிகாரத்தை நீங்கள் முந்தின அதிகாரங்களை இங்கே வாசிக்கும் பொழுது மோசே போய் பார்வோனிடத்தில் நிற்பார், இன்னைக்கு விடுதலையாக்கணும் அப்படி சொல்லுவார். ஆனாலும் என்ன செய்ய மாட்டார், அவர் சரின்னு சொல்லுவார், மறுபடி என்ன செய்ய மாட்டார், விடுதலையாக்க மாட்டார். இப்படி ஒரு கடினமான இருதயம் கொண்ட அந்த பார்வோனுடைய மத்தியில், அந்த ஜனத்தின் மத்தியில் கர்த்தர்
ஒரு நாளை நியமித்து வைத்திருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அந்த நியமித்த நாள் இதுவாக இருக்கிறது என்று சொல்லி? ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் நியமித்து இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு நாளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஜனத்திற்கு நியமித்து வைத்திருந்தார். எத்தனையோ வாதைகள் வந்துச்சு, ஆனால் இந்த பார்வோன் என்ன செய்யல? அசையவே இல்லை. அப்படியே அவன் மனம் மாறிட்டே இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியில நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேலா இருக்கிறவைகளை எல்லாம் என்ன செய்வேனாம்? அதம் பண்ணுவேன். எகிப்து தேவர்கள் மேல நீதி என்ன செய்வேன்? செலுத்துவேன் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த தேவர்கள் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? செலுத்துகிறார். ஆமென். நீதியை தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை அந்த இடத்துல இதுவரைக்கும் அவங்க காணல. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யவே இல்லை? பார்க்கவே இல்லை. ஒரு விடுதலை அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 430 ஆண்டுகள், பல தலைமுறைகள் ஒரு அடிமைக்குள்ள என்ன செய்கிறார்கள்? அடிமைத்தனத்தில் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து வந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அதை செய்வேன். இந்த ராத்திரியில் அதை என்ன செய்வேன்? இந்த நேரத்தில் தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிசயங்களை என்ன செய்கிறார்? செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதிசயம் செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது மனுஷன் செய்கிற மாதிரி அவர் செய்கிற தேவன் அல்ல. ஆமென். மனுஷன் ஏதோ மேஜிக் செய்கிற மாதிரி அப்படி செய்கிறவர் அல்ல. இது யாராலையுமே யோசிக்க முடியாது. நீங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மோசே போய் நிற்கிறார் பார்வோன் மத்தியில். நிற்கப்போ அவர் கையில் ஒரு கோல் இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் அவரை அடையாளப்படுத்தி அனுப்பினார். இந்த கோலை அந்த பார்வோன் மத்தியில் போடும்போது அது என்ன செஞ்சிச்சு? சர்ப்பமா மாறிச்சு. ஆனால் பார்வோன் என்ன செஞ்சானா, நிறைய பேர் என்ன செஞ்சான்? வர வச்சு அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாரையும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வச்சிருந்த எல்லா கோலுமே என்ன செஞ்சிச்சு? பாப்பா மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அப்படி எல்லாரும் செய்கிற மாதிரி அதை செய்யலை. அவங்க காப்பி தான் பண்ண முடியுமே தவிர அவங்களால ஒரிஜினலாக என்றைக்குமே உருவாக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க? நம்ம ஆண்டவர் தான் எதை செஞ்சாலும் அது ஒரிஜினலாக, அதை மாதிரி யாருமே இதுவரைக்கும் செஞ்சிருக்கவே முடியாததை தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஒரு நிமிஷத்தில் அத்தனையும் அது என்ன செஞ்சிருச்சு? அந்த மோசேனுடைய அந்த சர்ப்பம் என்ன செஞ்சிருச்சா? விழுங்கிருச்சு. ஆமென், அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கு அப்படிதான் அற்புதங்களை செய்கிறார், அப்படிதான் அதிசயங்களை செய்கிறார். இப்போ பாருங்க, இந்த கடைசி நேரத்தில் இந்த ஜனங்கள் ஒருவேளை நிறைய நேரத்தில் நினைச்சிருந்திருப்பாங்க, இப்படி அற்புதம் நடந்துட்டு நம்ம விடுதலையாக்கப்பட முடியாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்திருக்க ஒரு சூழ்நிலை கூட என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நேரம் நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வேளை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஒவ்வொரு ஆண்டு தருகிறார், ஒவ்வொரு மாதமும் தருகிறார். இந்த வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள்னால என்ன செய்கிறது? நிறையப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் சில நேரத்தில் என்ன செய்யல? நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாளை, ஒரு இரவை நமக்காக நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது எப்படி அப்படி அந்த ஜனங்களை புறப்பட பண்றாருன்னா, அவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல அதாவது அந்த கஷ்டத்தை நினைக்காத அளவுக்கு இத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்திராததை அவர்களுக்கு என்ன செய்தார்? இன்றைக்கு அப்படிதான் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எனக்கு செய்ய போகிறார். ஆமென். அது என்ன அதிசயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பார்வோனுடைய வீட்டில இருந்து அவங்க கீழே வேலை செய்யற எல்லாருடைய வீட்டில் இருக்கிற எல்லா தலைச்சன்களையும் கர்த்தர் என்ன செய்யறாரா? அழிப்பேன் அப்படிங்கிறாரு, அதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நல்லா அறிஞ்சிங்க அப்படின்னு சொன்னா, இந்த எபிரேயர்களும் இந்த எகிப்துக்கு நடுவில் தான் என்ன செஞ்சாங்க? மக்கள் மத்தியில் தான் இருந்தாங்க. அதிசயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு எபிரேயர் வீட்டில் கூட அழுகையின் சத்தம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எகிப்தியர்கள் அப்படியே அழுகுறாங்க. இரவு நேரத்தில் ஒரு பெரிய அழுகுறலின் சத்தம் என்ன செய்கிறது? கேட்கப்பட்டது. ஆனா ஒரு எபிரேயர் வீட்டில் கூட என்ன இல்லை? அழுகையின் சத்தத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அப்படின்னா, அது விடுதலையின் அற்புதம். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு அதிசயம் நடக்குது. அது விடுதலையின் அதிசயமா என்ன செய்கிறது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அன்றைக்கு தம்முடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாரா? விடுதலை பண்ணினார். அதிசயங்களை செய்தவர்களுக்கு என்ன செய்தார்? விடுதலை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். இது எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது நடப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சில காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய சொல்றார். இந்த தம்முடைய ஜனங்களை அவர் சொல்றாரு, எப்ப உங்க வீட்டு எல்லா கதவுகள் நிலைக்கால்களிலும் இந்த இரத்தம் என்ன செய்ய வேண்டும்? பூசப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறத குறித்து சந்தோஷப்படணும். ஆமென். இதை மாதிரி ஒரு பாக்கியம் வேற யாருக்குமே என்ன செய்யல கிடைக்கல. எவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் சரி, என்ன வசதிகள் இருந்தாலும் சரி, ரட்சிப்பு இல்லைன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஆமென். விலையேற பெற்ற ரட்சிப்பை நீங்கள் நானும் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நமக்கு அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய அதிசயம் நடந்ததற்கான ஒரு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நிலைக்கால்களிலும் அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த இரத்தம் பூசப்பட்டிருந்ததுனால ஒவ்வொரு குடும்பமும் அந்த வீட்டுக்குள்ளாக இருந்த சிறுவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும் அவர்கள் அழிவிலிருந்து என்ன செய்தார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது இந்த வீட்டை பார்க்கும்போது, இந்த டோர் போஸ்டை பார்க்கும்போது, அந்த இரத்தத்தை பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சானா? கடந்து போனான். இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து ஒருவேளை நீங்க ஏன் தான் ரட்சிக்கப்பட்டனோ, எதுக்கு இந்த ரட்சிப்பு அப்படி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு இந்த காலவெல்ல கத்த சொல்றார், இந்த ரட்சிப்பே உங்களுக்கு மதிலா இருக்கிறது. இந்த ரட்சிப்பே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இந்த ரட்சிப்பே உங்களை அழிவில் இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தான் தெரியும். ஆமென். நம்ம எப்படிப்பட்டவங்க நமக்கு தான் என்ன செய்யும். ஆனா அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்ம என்ன செய்திருக்கிறது? நீதிமானாய் மாற்றி பல அழிவுகள்ல இருந்து நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் என்ன செய்கிறது? பாதுகாத்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கொரோனாவை கடந்து வந்தீங்க? எனக்கு தெரியாது. நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டாங்க. நான் யோசித்து பார்க்குறேன். அப்படின்னு சொன்னேன்னா, அப்படி குவியலாக என்ன செஞ்சாங்க? அழிக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையா நம்மளை அதிசயமாக என்ன செஞ்சார்? நம்முடைய சரீரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். இதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். அப்படி சொன்னால் நம்ம தகுதியே கிடையாது. ஆமாம், நமக்கு இந்த தகுதியே கிடையாது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்க வெறும் விடுதலையாக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் புறப்படுறாங்க. இன்னைக்கு உடனே பார்வோனே சொல்றாரு, நீங்க துரிதமா என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டி விட்ட மாதிரி என்ன செய்றார்? விரட்டி விடுகிறார். ஆனா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, வெறும் ப்ரொடெக்ஷன் மாத்திரம், டெலிவரன்ஸ் மாத்திரம் அல்ல, விடுதலை மாத்திரம் அல்ல. அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாவற்றையும் அவர்கள் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அழிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் மாத்திரம் அல்ல, நமக்கு வேண்டியதை, நம்ம கேட்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தாரா, கொடுக்கலையா? ஆமென். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் இந்தியாவில் இருந்திருக்கப்போ கேட்டிருந்துருப்பீங்க, ஆண்டவரே நாங்கள் அமெரிக்காவுக்கு போகணும், நாங்கள் அமெரிக்காவில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, இல்லை ஜெபம் பண்ணி இருந்திருப்பீங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டாரா, கேட்கலையா? அதிசயங்களை செஞ்சார். எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அமெரிக்கன் எம்பசி போனீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர கியூ, லாங் கியூ இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிசயத்தை. அன்றைக்கு கொடுத்தவர் இன்றைக்கும் இந்த இடத்துல, இந்த தேசத்துல உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்கிறதை கர்த்தர், நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க வீட்டில் உட்கார்ந்து இந்த வசனங்களை நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 12வது அதிகாரம் 31, 36 நீங்க பார்க்கும் பொழுது, அந்த 430 வருடம் இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை கொடுத்ததும், அதுக்கு பின்பாக அவர்களுக்கு கர்த்தர் மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவர்கள் கேட்டதை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், தேவன் நம்ம கேட்கிறதெல்லாம் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாருங்க, அப்பா கிட்ட கேட்குற மாதிரி தான் நம்ம கேட்கிறோம். அப்படிதான் ஆண்டு வேதம் சொல்லுகிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்தி
புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா? தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு இப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி அந்த ஆராய்ந்து முடியாத, கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு, தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு செய்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்க வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தார்? அழைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வாக்கு பண்ணுகிறார். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிலாம் சொல்லுகிறார். 13வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 15லிருந்து 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் மறுபடியும் கர்த்தர் வாக்கு தத்தம் என்ன செய்கிறார்? பண்ணுகிறார். பாருங்க, 18வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஒரு 3 தூதர்கள் என்ன செய்கிறாங்க? வருகிறார்கள், உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாருங்க, அவங்க வந்திருக்கப்போ அந்த நேரத்தில் கூட அந்த வாக்கு தத்தத்தை சொல்றாங்க. இந்த ஆபிரகாமும் இந்த சாராலும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதில் அவங்க நடந்து 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 வந்து ஒரு வேளை சோர்ந்திருந்திருக்கலாம், ஒரு வேளை என்ன செஞ்சுருக்கலாம், ஐயோ ஆண்டவர் சொன்னது ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க கலங்கியிருக்கலாம். ஆனாலும் தேவன் ஒரு குறித்த கால திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது இந்த 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நான் ஒரு நேரத்தில் வருவேன், குறித்த அந்த கால உற்பவ காலத்தில் நான் என்ன செய்வேன், உற்பத்திட்ட காலத்தை நான் உன்னிடத்தில் என்ன செய்வேன், நான் வருவேன் சொல்றாரு. அப்ப என்ன இருக்கும் சொல்றாரு? வாசிங்க 18:10. அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, எபிரேயக்காரன் சொல்லும்போது, ரோமர் எழுதின நிருபத்தில் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அதாவது சரீரமே செத்து போயிருச்சான் இந்த ஆபிரகாமுக்கு. இந்த சாராளுடைய அதாவது எல்லாமே வழிபாடெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நின்று போயிடுச்சு. அதிசயம் நடப்பதற்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். நான் ஒரு உற்பவத்திட்ட காலத்துல உன்னிடத்துல என்ன செய்வேன், வருவேன் சொல்றார். முதல்ல வாக்கு பண்றாரு. இந்த வாக்கு தத்தமெல்லாம் கேட்டுக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிற, விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆபிரகாம் ஒரு உற்பவத்திட்ட காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை ஒருவேளை மறந்திருந்தாலோ கர்த்தர் சொன்னதை மறவாதவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். யாக்கோப்புக்கு சொல்லும்போது அப்படிதான் சொல்றார், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவு முன்னே என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். சொன்னதை செஞ்சாரா, செய்யலையா? செய்தார். நீங்க வாசிங்க ரோமர் எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 4:18 சொல்லும்போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன செய்தானா, விசுவாசித்தான் என்று சொல்லி. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்யறார்னா, அதிசயத்தை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதிசயம் அப்படின்னு சொன்னனாலே, அதாவது நம்மளால முடியாது, மருத்துவர்களால முடியாது, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் அதிசயம். ஆமென். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ வேதன் காலங்களில் தான் கர்த்தர் செய்தார் என்பதை அல்ல, இன்றைக்கும் இப்பொழுதும் நம்முடைய நடுவிலே, சபை நடுவிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது நம்ம நம்புவதற்கு ஏது இல்லாது இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்கிறார்னா, அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க 4:19 வாசிக்கும் பொழுது அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஆபிரகாம் என்ன செய்யலையா, என்னவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்துல என்ன செய்யலையா, பலவீனனா என்ன செய்யல இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன செய்யாதிருந்தான், எண்ணாதிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயத்தை
பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிப்பை பெற்றுக்கிற தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாச வாழ்க்கையில, இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் சூழ்நிலைகளை எண்ணவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு சாதகமாவே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஆனா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதை செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த படகுல சீஷர்கள் எல்லாம் போகும் பொழுது காற்றும் கடலும் பயங்கரமா என்ன செஞ்சிருச்சு, இருந்துச்சு. சீஷர்கள் எல்லாம் எதை தான் பார்த்தாங்கன்னா, காற்றையும் கடலையும் தான் பார்த்தாங்க, சூழ்நிலைகளை பார்த்தாங்க. நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க எதை பார்க்கிறார்னா, தம்முடைய ஜனத்துடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார் பார்க்கிறார். அவர் விசுவாசத்தை பார்த்து அங்கீகரித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். காற்றையும் கடலையும் அமர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட அதிசயங்களை தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார், காற்றும் கடலும் கூட, இயற்கைகள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லுகளினால கூட ஆபிரகாமுக்கு எதை கொடுக்கலாமா, பிள்ளையை கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனா அப்படி செய்யல, எது செத்து போனதோ அதிலிருந்து தான் உயிர்ப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் நீங்கள் நானும் விசுவாசிப்பீங்க. ஒருவேளை செத்தே போயிடுச்சு, இந்த சூழ்நிலை செத்து போச்சு, இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியத்துல தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. மரித்து போன லாசர் தான் என்ன செஞ்சாரு, உயிரோட எழும்பினார். வியாதிப்பட்டிருந்தார் லாசர். எப்படி அதிசயம் நடக்கும் பாருங்க. நம்ம நினைக்கிறோம், ஐயோ வியாதியில ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கலாமே அப்படி நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறான்னா, அவருடைய நாமம் நம் மூலியமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். ஆமென். அதனால சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், தனிமையாக்கப்பட்டுட்டோமோ, இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்டுட்டோமோ, இல்லை நம்ம அவமானப்பட்டுட்டோமோ, நிந்தையாக்கப்பட்டுருக்கிறோமோ, மனுஷர்களுக்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் இப்படி நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் தாம் சொன்னதை தம்முடைய ஜனத்திற்கு நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. லாசர் மரித்திருக்கப்ப எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க, மார்த்தாள் மரியாதை சொல்லியிருப்பாங்க, நீங்க எல்லாம் விசுவாசிச்சீங்களே, இயேசுவை விசுவாசிச்சீங்களே, அவருடைய பாதத்துல எல்லாம் உட்கார்ந்துருந்தீங்களே, உங்களுக்கு இந்த காரியமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா 4 நாள் கழிச்சு வந்தாரு. ஆனா எப்படி வந்தார் அப்படி சொன்னா, ஜெயம் கொடுக்கும்படியாய் வந்தார். ஆமென். மரணத்தை ஜெயமா என்ன செய்தார், மாற்றி கொடுத்தார். ஆமென். இதுவரைக்குமே அப்படி ஒரு அதிசயம் என்ன செய்யல, நடக்கல. அந்த அதிசயத்தை அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் கர்த்தர் என்ன செய்தார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அப்படிப்பட்ட அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும், காண முடியும். இன்னைக்கு விசுவாசிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க பாருங்க. எபிரேயக்காரன் இப்படியாக எழுதுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியோ காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதாவது நீங்க நம்பினா அதை உறுதியா நம்பணும், அவ்வளவுதான். கர்த்தரை என்ன செய்யணுமா, ஆபிரகாம் முழுமையாய் கர்த்தரை என்ன செய்தான், விசுவாசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம முழுமையாய் கர்த்தரை விசுவாசிக்கும், சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, கர்த்தரை பார்க்கும் பொழுது சந்தேகப்படாதபடிக்கு. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படின்னா, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம், ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், ஆண்டவர் இதை செய்யணும், ஆண்டவரே உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த விசுவாச ஜெபத்தில் ஒரு அவிசுவாசம் என்கிற கயிறை என்ன செஞ்சுருப்போம், கட்டி வச்சுருப்போம். இது எனக்கு தெரியும், என்ன செய்யாது, நடக்காது. பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு ஏரிக்கரையில் அவன் ஒரு போர்டை பார்த்தானா, ஒரு விளம்பரத்தை பார்த்தானா. அந்த விளம்பரத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு, இந்த ஏரியில் நடுமையத்தில் ஒரு காசை போட்டால் 2 காசு என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சான். உடனே இவன் சரி இது போலியாக தான் இருக்கும், சரி இருந்தாலும் ஒரு செக் பண்ணி என்ன செய்வோம், நம்மள மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், ஒரு போர்டில் என்ன செஞ்சால் போனானா. பாருங்கள், அந்த மையத்தில் நடு மையத்தில் இருந்து ஒரு காயினை போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருந்தானா, பார்த்துட்டே இருந்தானா. அப்புறம் சொன்னானா, படி எனக்கு இது முதல்ல என்ன செய்யும் தெரியும், இதெல்லாம் சும்மா ஏமாத்து, அதனால என் காசை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கயிறு கட்டி தான் உள்ளே என்ன செஞ்சேன் போட்டேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இப்படி தான் நம்முடைய விசுவாசம் நிறைய நேரத்தில் அவிசுவாசம் என்னும் கயிறுகளினால் என்ன செய்திருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய அற்புதங்களை, தேவனுடைய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாதபடி இருக்கிறது. இன்றைக்கு எண்ணப்படாத தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நான் சூழ்நிலைகளை எண்ணாதபடிக்கு அது செத்து போயிருந்தாலும் கர்த்தராலே முடியும் என்று
என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறதுக்கு வல்லமை. யாருக்கு பேசுறாருன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தான் பேசுறாரு, உங்களுக்காகவே பேசுறாரு. தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்க யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த கானா ஒரு திருமணத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் மாதிரி. கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எப்படின்னா ரொம்ப அது நம்மளை ஒரு அவமானம் மாதிரி. அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் பாருங்கள், அந்த அவமானப்பற்றக்கூடாது அந்த சூழ்நிலையில் இயேசு அந்த இடத்துல என்ன செஞ்சார்? அற்புதங்களை செய்தார். அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வேதனை அது ரொம்ப முக்கியமானது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, இயேசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்துலலாம் அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய அதிசயங்களை என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்கள் பார்க்க கர்த்தர் செய்கிறார். ஆமென். பாருங்க, ரொம்ப சாதாரணமானதுதான், ஆனால் நம்மளால செய்ய முடியாது. என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, கச்சாடியில் தண்ணீர் என்ன செய்யுங்க, ரசம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தண்ணி என்ன செய்யுங்க, ஊற்றுங்க அப்படி சொல்றாரு. வேலைக்காரத்துல சொல்றாங்க, பந்தி விசாரிப்புக்கார இடத்துல என்ன செய்யுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமானதான், ஆனா இது நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு காரியம், நம்புவதற்கு ஏது இல்லாத ஒரு சூழ்நிலை. யாராவது நீங்க போய் தண்ணியை எடுத்து கொண்டு போய் கெஸ்ட்டுக்கு இதுதான் திராட்சை ரசம் கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் மத்தியில் அந்த திருமணங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. அது 3-4 நாளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குமா, அந்த விசேஷங்கள், அந்த அற்புதங்கள், அந்த அந்த கொண்டாட்டங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குமா, நடந்துட்டு இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமே இந்த திராட்சை ரசம் தான். நம்ம ஊர் பிரியாணி மாதிரி. நம்ம ஊரில் பிரியாணி காலியாக போயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? சரி பரவாயில்ல இல்லை அப்படின்ட்டு அனுப்பிடுவோம். ஆனால் அங்கே அப்படி என்ன செய்ய முடியாது. அது ரொம்ப ஒரு அவமானம் மாதிரி. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கச்சாடிகளில் இருக்கிற தண்ணீர் அந்த வேலைக்காரர்கள் பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுக்கும்போது அவங்க பருமாறும்போது எல்லாரும் எப்படி குடித்தாங்களாம், இது முந்தின ரசத்தை காட்டில் எப்படி இருந்துச்சா, அதிக ருசி உள்ளதாக இருந்துச்சு. தண்ணி தான், ஆனால் எப்படி இருக்குதுன்னா ருசியாக இருக்கிறது. அதுதான் அதிசயம். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, தண்ணி தான் இருக்குது, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு அது ரசமாக மாறும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால முடியாதது ஒன்றுமே என்ன செய்யாது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறது வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் இந்த காலவேளை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிற ஒன்று, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனுஷனுடைய கண்களில் தயவையும் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையா என்ன செய்கிறார், நடக்க பண்ணி அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு செத்து போன ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை என்ன செய்கிறார். எப்போ அப்படின்னு சொன்னா, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசித்து நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட அதிசயங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் அழைத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரசத்தை ஒரு நாளில் செய்ய முடியாது, ஒரு நிமிஷத்தில் செய்ய முடியாது. நம்ம வீட்டு கிரேப் ஜூஸ் மாதிரி கிடையாது, வந்தோடனே கலக்கி கொடுக்கறது. இது ஒரு காலகட்டத்தில் இது பக்குவமாக இது விளைய பண்ணி அந்த ரசம் நல்ல பழங்களை எடுத்து அதை ஆலைகளில் விட்டு அதை என்ன செய்கிறாங்க, ரசமாக்கி அதை சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, அதை நல்ல வைனா திராட்சை ரசமாக அதை என்ன செய்கிறார்கள், மாற்றப்படுகிற. அதாவது இது எப்படி அப்படின்னு சொன்னால், இது லாங் ப்ராசஸ். இது செய்யணும் அப்படின்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். ஆனால் ஆண்டவரால் அது ஒரு நிமிஷத்தில் செய்ய முடியும். ஆமென். அதுதான் அதிசயம். உங்களுக்கு ஒரு வேளை இது ஒரு லாங் ப்ராசஸ், ஆண்டவரை இதை நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியாது அப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலை கர்த்தர் இந்த காலவில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அது எவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸை நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இன்றைக்கு அவர் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்காக அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு இந்த காலவெளியிலும் செய்ய முடியாதவைகளையும் சாத்தியமற்றவைகளையும் அசாத்தியமானவைகளையும் கர்த்தர் சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்கள் காண போகிறது, உங்களுடைய குடும்பம் அதை பார்க்க போகிறது, உங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டு மகிழ போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற தேவன், மரண பரியந்தம் அவர் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அதிசயங்களை செய்து உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். சும்மா நடத்த மாட்டார், ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதிசயங்களை பார்த்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நம்ம கேட்கிறதையும் நம்ம விரும்புகிறதையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நம்ம எழுமிருப்போமா? ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த காலவில் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், ஆண்டவரே தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கீழ்ப்படுத்தி எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கு கேள்வியோடு நாங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கு எகிப்தின் ஜனங்களை போல நாங்கள் ஒடுக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரை ஒடுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலவில் உம்முடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட விடுதலையை நீர் கொடுப்பதற்கு, இப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்து எங்களுக்கு அதிசயங்களை செய்வதற்கு நீர் மாத்திரம்தான் போதுமானவராக இருக்கிறேன். அது எப்படிப்பட்ட விடுதலையாக இருந்தாலும் எந்த மனுஷனால செய்ய முடியாததா இருக்கலாம், எந்த மருந்துகளினாலே செய்ய முடியாததா இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த காலவில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் இந்த அதிசயத்தை பார்க்க, இந்த இரவு இன்றைக்கு கர்த்தர் எனக்கு முன் குறித்து வைத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட அதிசயத்தை நான் பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த விடுதலையின் ரத்தம் என்னை விடுவிப்பதற்காக, என்னுடைய சரீரத்தை விடுவிப்பதற்காக, என்னுடைய குடும்பத்தை விடுவிப்பதற்காக, இந்த ஊழியத்தை விடுவிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனுடைய அதிசயமான செயல்களை இந்த இடத்துல நீங்க விவரித்துக் கொண்டிருப்பதற்காக, நீர் விளங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு கோடாகோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், உங்களுடைய சரீரங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்தவர் நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே இந்த காலவெளி சொல்லுங்க, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு செய்தவர், எங்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்தவர், சாத்தியமற்றவைகளை அசாத்தியமற்ற ஆண்டவர்களை ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை எங்களுடைய நடுவில் நீங்க செய்து கொண்டிருப்பதற்காக, இந்த இடத்துல நீ செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு ஆண்டவரே இது முடியாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியங்களை, அற்புதமான கிரியைகளை நீர் விளங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பூர்ப்ப திட்டவ காலம் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அப்படியே நீர் ஒரு திருமணத்தில் அற்புதங்களை செய்தது போல் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே குறைவுகளை கர்த்தர் நீர் நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும், ஊழியக்காரிய குடும்பங்கள் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். உம்முடைய ஊழியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் அதிசயங்களையும் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் நீர் செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமாக்கள் பெருகும்படியாய் மந்தை இந்த இடத்துல பெருகிறது போல மனுஷர்களை இந்த இடத்துல பெருக பண்ணுவதற்காக உமக்கு கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே தலைமுறை தலைமுறை இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு தேவ சந்ததிகளை இந்த இடத்துல நீர் எழுப்புவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் உடைய பிள்ளைகளை நீர் வைப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா சொல்லுகிறது போல நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளோ சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்போம் என்று சொல்கிறது போல உடைய பிள்ளைகள் இந்த பூமியில அதிசயங்களை காண பண்ணி அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளமாய் கர்த்தர் நீங்க வைக்கும்படியா இப்படி அன்புள்ள கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.